அவங்கள ஏண்டி கேக்குற? இல்ல ஃபங்க்ஷன் டேஸ்ல அவங்க ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்க. ஏய் இங்க பாரு, நீ இந்த மீனா கிட்ட பேசுறேன்னு ஏதாவது உளறி வச்சு. வாழ்த்துகள் ரவி. தேங்க்யூ சார். ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ மேம். உள்ள போங்க. ஒண்ணும் இல்லண்ணா. உன் ஒய்ஃப் வருவாங்களா இல்லையான்னு பயப்படுறியா? வராம போயிட்டானா? ஏய் அவங்க 2 பேரும் போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா கூட்டு வந்துருவாங்க. இப்ப எப்படி இருக்கு? இதான் எனக்கு வேணும். இப்படியே வா. அட போப்பா. இல்ல எல்லாம் வந்து மோளை விட இந்நேரம் முடிஞ்சிருக்கும் அங்கிள். அவ வாங்கம்மா. என்னடா ஃபர்ஸ்ட் உங்க ப்ரோகிராம் தான், நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டேய் ஆரம்பிக்கிறீங்களா? விஜயா ஸ்டார்ட் பண்ணு. பசங்களா நீங்களா போய் ஜாலி இன்னைக்கு. നീ കണ്ടോ? விஜயா போய் ஆடு. அடுத்த பர்ஃபார்மன்ஸ் மின்சார பூவே பெண் பூவே மெய்தி மின்சார தாய் மாலையில் பொன்மாதினில் நான் துயில் கொள்ள சகியே சகியே. நல்லா ஆடுவாங்க. அதே மாதிரி வீட்ல ஏதாவது பிரச்சனை வந்தா கதகளியும் நல்லா. சுதா, இந்த ஏஜ்ல இந்த லேடிக்கு எதுக்கு இதெல்லாம்? ஓட்டக்காரி எல்லாம் இல்லைங்க, பரதநாட்டிய டான்சரு. நന്നാயிட்டு ஆடுறாங்க. சமந்தி, அது அவ்வளோ வச்சதுல என் குடும்பத்தை நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். இன்ஜின் டிரைவரை அம்மா வந்திருக்கோம். ஸ்ருதியை கொஞ்சம் பார்க்கணும். அவங்க இன்னைக்கு டப்பிங்க்கு இங்க வரவே இல்லையம்மா. எங்க என்னங்க வரலன்னு சொல்றாரு? பர்னிச்சர் கடை இருக்குல்ல, ஆமாமா ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து 4வது பண்ணணும்லடா, அதான். எல்லாரும் வந்தாச்சு, இன்னும் ஸ்ருதி மட்டும் தான் வரல. அதுக்காக என்ன நைட்டு ஃபுல்லா ஆடிக்கிட்டு இருப்பாங்க? ஆல்ரெடி ஆன்ட்டி டயர்ட் ஆயிட்டா. இவ்வளவுதான்டா ஆட முடியும். ஸ்ருதி வந்துட்டாளா இல்லையா? வந்துட்டு இருக்காமா, கால் பண்ண. திரும்பவும் ஆடணுமா? ஆண்டி நீங்க என்ன காம்படிஷன்ல ஆட போறீங்க? சும்மா ஜாலியா ஆடுங்க ஆண்டி. அம்மா போங்கம்மா. ஆண்டி போங்க ஆண்டி. போங்க ஆன்ட்டி. போடா, இன்னும் கொஞ்ச நேரம் சமாளிக்கலாம். சம்மந்திமா வந்து ஆடுங்க. நான் சொல்லி தரேன். போங்க ஆண்டி. டேய் அங்க சாப்பாடு ரெடியா இருக்குடா, போய் சாப்பிடு போ. ஏதோ சரியில்லை மனோஜ். ரவி டென்ஷனாவே இருக்கு. சுத்திட்டு சம்பந்தியம்மா. பாத்துட்டீங்களா? பாட்டு போடுப்பா. தயவுல நீங்களும் பெரிய ஆளாயிரலாமே. என்ன ரவி, லேட் ஆகுறத சமாளிக்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல? இன்னும் ஆஃப்ல தான் இருக்கா? ஆமாண்ணே, அவ மட்டும் வராம போயிட்டா. எங்க போன் வருது. யாரு? ரவி தான், எடுத்து அட்டன் பண்ணு. ஸ்பீக்கர்ல. இப்போ வேற ஸ்டுடியோ. உள்ள இருந்தா வர சொல்றீங்களா? அவங்க ஒரு சின்ன கிளிப் தான். வக்கீல பத்தியா? எதுக்கு? அதேதோ அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலில ப்ராபயர் பத்தி சொல்லிருக்காரு. அந்த லாயர் யாரு? அவரோட அட்ரஸ் கேட்டு சொல்ல முடியுமா? என்னங்க ஸ்ருதி வக்கீல் அட்ரஸ் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் யாருமே அதை பத்தி யோசிக்கிறது. போவோன்னு வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடும். எத்தனையோ தடவை என்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க. எவ்வளவு தடவை சொன்னாலும் கேட்காம குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ரவி வேற ஸ்ருதியை காணோம்னு சொல்லி டென்ஷனா இருப்பாரு. இவங்க வேற வக்கீல தேடி போயிருக்காங்க. காலெல்லாம் வலிக்குது. என்ன மாதிரி ட்ரைனிங் உங்களுக்கு இல்ல இல்ல? இன்னும் ஆட சொல்லுங்கப்பா. அவங்க என்ன திருவிழாவிலேயே ஆடிட்டு இருக்காங்க? உங்களை வாழ்த்து ஏதாவது பேசுங்கப்பா. வாங்கப்பா. என்னடா நீ? மைக் கொடுங்க. நந்தி, பார்வதி எல்லாரும் நல்லா ஆடினீங்க. பத்மினியும் வைஜெயந்தி மாலாவும் ஆடின மாதிரி இருந்தது.
நீங்களாம் ஆடினாங்க வாழ்த்துக்கள். பொண்ணுமா டேய் விஜயா எல்லாரும் ஆசைப்படுறாங்க. வேற சொல்லிட்டாங்க ஆடாம போனா நமக்கு தான் அசிங்க. வா ஆடலாம். வா விஜயா கொஞ்சம் பாட்டு போடுப்பா. நிலவை தட்டி தட்டி செய்து விட்ட சிற்பம் ஒன்று கண்டேன். வாழ்விழியால் வளைவு வா என்றால் நான் வருவதில்லை, போ என்றால் நான் மறை. ஆடுவியா? அயாள் சாவித்திரி பத்மின்னு வேற வர்ணிக்கிற ஆடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையாது வந்து இരിക്കുന്നത്. இந்த ஃபங்க்ஷன் നടക്കുമോ ഇല്ലയെന്ന് എനിക്ക് സംശയമായിട്ടുണ്ട്. ഇപ്പൊ വന്നതാங்க ഇങ്ങ. വാ, എനിക്ക് കുറച്ച് സംസാരിക്കാനുണ്ട്. சொல்லுங்க அங்கிள். നിനക്ക് ശ്രുതിക്കും ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? வெயிட் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுவேன். இல்ல அங்கிள், அந்த மாதிரிலாம் எதுவும். ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் வரவே இல்ல. ஐயோ அங்கிள், அப்படிலாம் எதுவும் இல்ல. டப்பிங் முடிச்சிட்டு எந்த ஏட்டா வந்துருவாளா? എനിക്ക് സംശയമുണ്ട്. அங்க ஃபங்க்ஷன்ல எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை எங்கெல்லாம் தேடி சொன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்.